வணக்கம். தமிழில் ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம். அது என்ன ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும்? ஒரு சொல் கொல்லுங்கிறது பார்த்திங்கன்னா, கொண்டு வா அப்படின்னுங்கிறதுக்கு பதிலாக சிலம்பை திருடியவனை கொன்று வா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார். யார்? பாண்டிய மன்னன். அதனால் கோவலன் கொலை செய்யப்பட்டான். கொண்டு வா, கொன்று வா, ஒரு ரூதா வித்தியாசம். ஒரு சொல் கொன்றுச்சு. வெல்லும் சொல் ஒரு சொல்லில் வெல்ல வைக்க முடியுமா? தாராளமாக முடியும். இப்போ சமீபத்தில் என்னுடைய இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் பிக் பாஸ் 3வது இதாக பகுதியை மிக சிறப்பாக நடத்திட்டு வர்றார். அதில் அவர் தோன்றுகிற நாளுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது. அவருடைய அந்த பேச்சு, அந்த ஸ்டைல், அந்த கண் பார்வை, அந்த கையசைவு, மொழி, மெய்மொழி, உடல் மொழிகள் இதெல்லாம் ரொம்ப பாராட்டத்தக்கதாக இருக்குது. இதில் என்ன சிறப்பு? நீங்கள் அவர் என்ன பெருசாக அப்படி சொல்லிட்டார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உங்கள் நண்பர்னு நீங்கள் சொல்கிறீங்களான்னு. இல்லை, அப்படி இல்லைங்க. என்கிட்ட பட்டிமன்றம் பேசக்கூடியவங்க புதுக்கோட்டையை சேர்ந்த தமிழரசி அவர்கள் அங்கன்வாடியில் பணியாற்றுகிறவர்கள். ஒரு நாள் எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தாங்க. நான் என்னென்னு பார்த்தேன். ஐயா வணக்கம், நான் தான் தமிழரசி பேசுகிறேன். இன்றைக்கி நான் பிக் பாஸ் பார்த்தேன். அதில் உங்கள் நண்பர் கமலஹாசன் அவர்கள் அங்கன்வாடி பணியாளர்களை பற்றி ஒருத்தர் பேசுகிறப்ப சாதாரண ஆயாங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. உடனே அதை கடுமையாக மறுத்த கமல் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், ஜெகன்மாதாக்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை, அதாவது புவனேஸ்வரின்னு தமிழில் சொல்லுவோம். புவனம்ங்கிறது உலகம், ஈஸ்வரிங்கிறது கடவுள். ஜெகன்மாதாக்கள், இந்த உலகத்தை ஆளுகின்ற ஜெகன்மாதாக்கள், அன்னபூரணிகள் நாங்கள் தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவங்க சொன்னாங்க. நாங்கள் இத்தனை நாள் நாங்கள் பட்ட கஷ்டமெல்லாம் எங்களுக்கு மாறி போச்சியா, இது நீங்கள் உடனே சொல்லணும் அப்படின்னு அந்த வாய்ஸ் மெசேஜில் சொல்லியிருந்தாங்க. நான் உண்மையிலே இதை உடனே என் நண்பர் அவர்களுக்கு நான் ஃபார்வேர்ட் பண்ணேன். அவரும் கேட்டு ஆச்சரியப்பட்டார். உண்மையிலே என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு சொல் என்பது எத்தனை லட்சம் எத்தனை கோடி பேருடைய மனதில் நெகிழ்வை ஏற்படுத்துகிறது என்று சொன்னால், அந்த நெகிழ்வான சொல்லை பயன்படுத்துகிற போது அவர்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது, பெருமையை தருகிறது என்றால் ஒரு சொல் வெல்லும் என்பதற்கு இதை சொல்லலாம். ஆக நாம் சொற்களை பயன்படுத்துகிற போது அதனுடைய அருமையை, அதனுடைய ஆழத்தை, அதனுடைய பெருமையை தெரிந்து கொண்டு நாம் சொற்களை பயன்படுத்தினால் அதனால் பெருமை உண்டாகும். எனவே நல்ல சொற்களை பயன்படுத்துங்கள். நெல் போட்டால் நெல் விளையிறது உண்மைதாங்க. சொல்லு போட்டாலும் சொல்லு விளையத்தானங்க செய்யும். ஒரு சொல் அவர் போட்டார், அது கோடிக்கணக்கான பேர்களை சென்றடைந்தது. ஒரு நெல் கதிராக விளைவதைப் போல ஒரு சொல் சொற்களஞ்சியமாக விளங்கியிருக்கிறது என்றால் வெல்லும் சொல்லை சொல்லுங்கள்.